ஏதாச்சும் ஒண்ணு இஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கே ஹசரத், நான் ஃப்ரீடமாவே இருக்க முடியாதா, நான் சுதந்திரமாவே செயல்பட முடியாதா அப்படின்னு சொல்லி உன் மனசுல தோணி இருக்கா? யதார்த்தமா சொல்லுது. சொல்லிட்டான்ல. மாஷா அல்லாஹ். இடையில தோணும், இடையில தோணும். இதுக்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன், கேக்குறீங்களா? நான் ஒண்ணு சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. நான் 2 வார்த்தை சொல்றேன்மா தம்பி. விருப்பம் என்பது வேறு, இஷ்டம் என்பது வேறு. ஒண்ணும் இல்ல. முடிய இஸ்லாம் சொல்லும், தம்பி முடிய உன்னுடைய விருப்பத்துக்கு வச்சுக்கிறது வேறு, உன்னுடைய இங்க நல்ல விளையுங்கம்மா. இஸ்லாம் நம்மள இஷ்டத்துக்கு இருக்காதுன்னு தான் சொல்லுதே தவிர நம்மள விருப்ப தம்பி இப்ப நீ சாப்பிடுற ஹலாலா சாப்பிடுன்னு இஸ்லாம் சொல்லுமே தவிர நீ இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், நீ இந்த கிழமை இந்த உணவு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கா? விரும்புறத சாப்பிடு, ஆனா ஆரோக்கியமான உணவை சாப்பிடு, ஹலாலான உணவை சாப்பிடு. ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் வேணா போட்டுக்கலாம், ஆனா என் இஷ்டத்துக்கு நான் கரண்டை கால் கீழே ஆடப்படி போடக்கூடாது. இவர் தம்பி என் இஷ்டப்படி இருந்துக்கிறேன் ஹசரத். மை லைஃப், மை ஸ்டைல், மை ரூல்ஸ், யூ கோ. என் இஷ்டப்படி இருந்துக்கிறேன், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்றதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்காதுமா தம்பி. இஸ்லாத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த முடி விஷயத்துல பெரிய இதே இருக்குப்பா. இன்னைக்குள்ள பசங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா, நாங்க எங்க ஸ்டைலுக்கு முடி வெட்டிக்கிறோம், எங்க ஹேர் ஸ்டைல பார்த்தாலே செம்ம லுக்கா இருக்கணும். ஆனா பார்க்க எவ்வளவுதான் இருக்கும். சொல்லிட்டான்ல நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? முடி வச்சுக்கோங்க, ஆனா அதை அழகுபடுத்திக்கோங்க. நபி சொன்னாங்க, மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிம்ஹுன்னு சொன்னாங்கம்மா. முடி இருந்துச்சுன்னா அதை நீங்க சீவிக்கணும், தலை என்ன தேய்ச்சி அழகா வச்சுக்கணும், ஒழுங்குபடுத்திக்கணும் மார்க்கம் சொல்லியிருக்கா இல்லையா? சரி, ஏன் விருப்பத்துக்கு வைக்கிறதுனா என்ன தெரியுமா? அதை ஒரே மாதிரி வெட்டுறது அல்லது ஒரே மாதிரி எல்லா பக்கமும் சீவி அழகாக வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நான் என்ன செய்யறேன், என் இஷ்டத்துக்கு ஓரத்துல மட்டும் கரைச்சிடுறது, எப்படி இந்த கோடு போடுறது, இந்த ரோடு போடுறது, முடியில இந்த கொண்டை போடுறது, ஸ்டார் போடுறது, வி கட்டிங், யூ கட்டிங். அப்ப நான் சொல்ற புரிஞ்சாமா? இப்ப காமெடி பண்றதுக்கு இஸ்லாம் இது வைக்குதா? இன்னும் சொல்லவா, இஸ்லாம் நகைச்சுவை விரும்புதுப்பா. நீங்க சந்தோஷமா இருக்கணும், கலகலப்பா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். ஆனா அந்த நகைச்சுவையினால பிறருடைய மனசு காயப்படக்கூடாது. ஏன் இஷ்டத்துக்கு நான் பண்றேன். என்ன இஷ்டம் என்பது வேறு, விருப்பம் என்பது வேறு. விருப்பத்துக்கு மார்க்கம் என்ன செய்யாது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், இஸ்லாம் ஒரு லேசான மார்க்கம், இஸ்லாம் ஒரு வாழ்வியல் மார்க்கம், இஸ்லாம் ஒரு புனித மார்க்கம்.